வணக்கம் உறவுகளே. என்ன தலைப்புன்னா, 2 நாள் முன்னாடி கோவையில் நடந்த அந்த பாலியல் பலாத்காரம் விஷயம், அந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் நடந்ததுங்களா. தன்னுடைய ஆண் நண்பரோட உட்காந்து பேசிட்டு இருந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு போலீஸ். சும்மா சிங்கம்யா, சூப்பர் சூப்பர் சூப்பர். 24 ஹவர்ஸில் தூக்கிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், டிஜிபி சார் அவர்களுக்கும், தமிழக டிஜிபி சார் அவர்களுக்கும், அதே போல் கோவை ஆணையர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட டீமுக்கும் வாழ்த்துக்கள். பிரமாதம், சூப்பர். ஜஸ்ட் இப்போ தான் யூடியூப்பில் மெசேஜ் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், ஃபுல்லாக பார்த்துட்டு தான் வீடியோ போடுறேன் சார். எக்ஸலண்ட், பியூட்டிஃபுல். இனிமேல் இதுதான் நடவடிக்கை இருக்கணும். எவனுக்கும் அந்த மாதிரி தாட்டே வரக்கூடாது. ஒரு பொம்பளையை பார்த்தா ஒன்று தனிமை ஒரு பொண்ணு இருந்தாலோ, யாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலோ, சூழ்நிலைகளை பார்த்து வன்மத்தை கொடூரமான விஷயங்களில் இருக்கக்கூடாது. சூப்பர். சுட்டு பிடித்த போலீஸார் 3 பேரையும் சூப்பர். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. நேற்று கண் கலங்கி போச்சு. மனசு பதறி போச்சு. பிரமாதம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தமிழக காவல்துறைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா இந்த பதிவு ஏன் போடுறேன்னா, மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. ஏன்னா கோயம்புத்தூர்ன்றது ஒரு கலாச்சாரம், மரியாதை உள்ள ஊர் தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே, படிப்பாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், மரியாதை, கலாச்சாரம் எல்லாமே சூப்பர். ஏன்னா அது பியூட்டிஃபுல் பிளேஸ், மேன்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஊரை இந்த மாதிரி பசங்க நாசம் பண்ணது நல்ல வேலை. கொல்லலை, சுட்டப்படுத்தினர். இவங்களுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்கணும். அதாவது எனக்கு மனசில் பட்டதை சொல்கிறேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்களை நல்ல முக்கியமான இடங்களில், சிட்டியில், கோயம்புத்தூரில் இவங்களை உயிரோடு நிற்க வச்சு ஒரு தோலாக உரிக்கணும். பாதிப்பட்ட குடும்பத்திலேருந்து தலைக்கீழே தொங்க விட்டு, இந்த மிஸ்ஸிங் ஆக்ஷன் படம், சக் நாரிஸ் நடித்த படத்தில் எலியை கட்டி விட்டுருவோம் தொங்க விட்டுட்டு, அந்த மாதிரி எலியை கட்டி விட்டுருணும், தொங்க விட்டு முகத்தில் எலியை கட்டி விட்டுருணும். அதுதான் சார் கொடூரமானது. அந்த படத்தை பார்த்தா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. பிரமாதம், சூப்பர். வாழ்க தமிழ்நாடு போலீஸ், வாழ்க நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், வாழ்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் நன்றி. கூடான நன்றி. ரொம்ப சந்தோஷம்.